அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அதுவுமே ப்ராக்டிகலி ஷோ பண்ண போகிறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதாவது என்னன்னா, இவங்களுடைய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மில்லியனியர் கிரெடிட் கார்டு, வாவ் கிரெடிட் கார்டு, கிளாசிக் கிரெடிட் கார்டு, செலக்ட் கிரெடிட் கார்டு, வெல்த் கிரெடிட் கார்டு எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, எந்த விதமான ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து பர்டிகுலர்லி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மில்லியனியர் கிரெடிட் கார்டுக்கு ப்ராக்டிகலி அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இதில் நீங்கள் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் எனக்கு வந்து 60,000 rupees லிமிட் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் இங்கே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா செக்யூர்டு கிரெடிட் கார்டு. இதை நம்ம எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்லுவோம். அதாவது என்னென்னா, உங்களுக்கு எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுடைய பேரில், அதாவது உங்களுடைய பேனில் எந்த விதமான சிபில் ஸ்கோரே கிடையாது, இல்லைனா உங்ககிட்ட எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் கிடையாது, இல்லைனா இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விதமான கிரெடிட் கார்டே வாங்கலை, சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த விதமான இந்த கிரெடிட் கார்டு லோன்லாம் வாங்கலினா, கண்டிப்பாக உங்களுடைய பேரில் வந்து எந்த விதமான சிபில் ஸ்கோரே ஜென்ரேட் ஆகாது, சிபில் ஸ்கோரே பில்டப் ஆகாது, சிபில் ஸ்கோரே இருக்காது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் சிபில் ஸ்கோர் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆக ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு செக்யூர்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய செக்யூர்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை நம்ம வாவ் கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எஃப்டி பண்ணி, அதாவது என்னென்னா, நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸ்டு டிபாசிட் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் இந்த செக்யூர்டு கிரெடிட் கார்டு, அதாவது வாவ் கிரெடிட் கார்டை வாங்கிக்கோங்க. அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஒரு 3 to 4 months யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து பில்டப் ஆகும். அதாவது என்னென்னா, சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகும், ஒரு சிபில் ஸ்கோர் வந்து பில்ட் ஆகும், கிரியேட் ஆகும். சிபில் ஸ்கோர் கிரியேட் ஆனதுக்கப்புறம், பில்ட் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஐடிஎஃப்சியோடைய மற்ற கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது என்னென்னா மில்லியனியர் கிரெடிட் கார்டு, அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஃபஸ்ட்டு நீங்கள் பில்டப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பேரில் எந்த விதமான சிபில் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செக்யூர்டு கிரெடிட் கார்டை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமாக சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம், பில்டப் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறமாக நீங்கள் மற்ற கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆக ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 2வது டைப் ஆஃப் கார்டு என்னென்னா அன்செக்யூர்டு கார்டு. இதில் என்னென்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, இல்லைனா டீசெண்டாக இருந்துச்சுன்னா, தாராளமாக நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மில்லியனியர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி, அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய பேரில், அதாவது சிபில் ஸ்கோர் டீசெண்டாக இருந்துச்சுன்னா, இல்லைனா நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, தாராளமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த மில்லியனியர் கிரெடிட் கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு மாதத்தில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் 20,000 rupees வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு மாதத்தில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் 20,000 rupeesக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் சப்போஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்கான பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். உங்களுக்கு கிடைச்ச அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே வந்து எக்ஸ்பயர் ஆகாது. ஸோ அதுதான் ரொம்பவே சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஏடிஎம்மில் கேஷ் விட்ரால்லாம் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அப் டு 48 days வரைக்கும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. ஆனால் உங்ககிட்ட 199 rupees வந்து அந்த விட்ரால் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா, இதில் உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்லையுமே 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு குவார்ட்டரில் அந்த ரயில்வே லான்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே விசிட் பண்ணிக்கலாம் 4 வாட்டி. தென் ஃபோர்த் பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு மூவி ஆஃபர் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் பேடிஎம் மூவிஸில் மூவி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, மூவி டிக்கெட்டை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் கிடச்சிரும், 25%
டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் அப் டு 100 rupees. இந்த மூவி ஆஃபரை நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி தான் அவைல் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக 5th பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் கிடைச்சிரும், அதாவது வெல்கம் பெனிஃபிட் கிடைச்சிரும். ஸோ அதனால் உங்களுடைய கார்டு ஜென்ரேட் ஆகி இந்த கார்டு மூலியமாக நீங்கள் வித்தின் 30 daysக்குள்ளேயே 5000 rupees இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிரும். அமேசான் பேயோடைய கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிரும். அதை நீங்கள் தாராளமாக போயிட்டு அமேசான் பேயில் ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன ஃபுல் நேம் இருக்கோ எக்ஸாக்டாக அதே நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இவங்க ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் நான் வந்து ஐ அக்ரி மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மேலா ஃபீமேலா அதர்ஸா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸோடைய அந்த கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸோடைய அந்த பின்கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹோம் மேக்கரா, அதாவது என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லைனா ப்ரொஃபஷனல், சேலரிட், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்டூடெண்ட் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா நீங்கள் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்குன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குன்னா இவங்களுடைய கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆக ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட்டு பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து எந்த பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு இருக்குது அந்த பேங்க் நேமை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக அதோடைய கார்டு வேரியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க்கோடைய மைசோன் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 1,01,000 rupees கிரெடிட் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த கேஸில் என்னென்னா உங்ககிட்ட மேபி வந்து லாஸ்ட் 3 months உடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், இல்லைனா ஐடிஆர் கேட்கலாம். நான் வந்து மேபி தான் சொன்னேன், மேபி உங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் ரேர் கேஸில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இது வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்க உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் ஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா இவங்க உங்களுக்காக எந்த கிரெடிட் கார்டை ஆஃபர் பண்ணலாம், எந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணலாம் அது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தென் என்னுடைய சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மில்லியனியர் கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டு பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீஸ் 0, ஆனுவல் ஃபீஸ் 0. இதில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, எந்த விதமான ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து 60,000 rupees வந்து கிரெடிட் லிமிட்டை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா வெல்கம் வவுச்சரு, அதாவது என்னென்னா வெல்கம் பெனிஃபிட்டு, 10x ரிவார்ட்ஸு, தென் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கேஷ் விட்ராலு, இதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாக சி மோர் ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்
பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கேஷ் விட்ரால், அப் டு 3x ரிவார்ட்ஸு, லான்ச் ஆக்சஸ்ஸு, எவர்கிரீன் ரிவார்ட்ஸு, மூவி ஆஃபரு, டைனிங் ஆஃபரு, வெல்கம் ஆஃபரு, கேஷ்பேக் ஆன் இஎம்ஐ, தென் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோடைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் இருக்கு இல்லையா, இதில் எனக்கு வந்து 60,000 rupees கிரெடிட் லிமிட் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஆஃபரை அவைல் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணவே தேவையில்ல, நோ இன்கம் ப்ரூஃப் ரெக்வயர்டு. ஸோ அதனால் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் எனக்கு வந்து 60,000 rupees கிரெடிட் லிமிட் கிடச்சிரும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இதே கிரெடிட் கார்டில் அதிகமான கிரெடிட் லிமிட் வேணும்னா, அதாவது என்னென்னா ஹையர் கிரெடிட் லிமிட் வேணும்னா நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து இதே மாதிரி ஒரு அப்கிரேடட் ஆஃபர் ஷோ ஆகலாம். ஸோ அதனால் இதில் என்னென்னா 75,000 rupees கிரெடிட் லிமிட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ கிரெடிட் லிமிட் வேணும்னா நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது என்னென்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்டு. ஸோ அதனால் ப்ரீவியஸாக நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் சப்மிட் பண்ணால் தான் எனக்கு வந்து 75,000 rupees கிரெடிட் லிமிட்டை ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வேணும்னா நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வேணும்னா இந்த ஆஃபரை நீங்கள் தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து தேவையில்ல, எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃபரே போதும். இதில் எனக்கு இந்த 60,000 rupees கிரெடிட் லிமிட்டே போதும். இதில் என்னென்னா நான் வந்து எந்த ஒரு என்னுடைய இன்கம் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து சப்மிட் பண்ணவே தேவையில்ல. ஸோ அதனால் இந்த ஆஃபரே எனக்கு போதும். ஸோ அதனால் நான் வந்து கெட் யுவர் கார்டு மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கார்டில் உங்களுடைய நேமை எது மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மேரிடா, அன்மேரிட், அதர்ஸு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ப்ரொஃபஷனல், அதர்ஸு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஸ், அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த வீடு இருக்கு இல்லையா, அதோடைய ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடு வந்து உங்களுடைய ஓன்ட் ஹவுஸா இல்லைனா ரெண்டட் ஹவுஸா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அங்கே 3 பாக்ஸ் இருக்குது. அந்த 3 பாக்ஸ்லையுமே டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இல்லைனா நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அந்த ஆஃபீஸோடைய கரெக்டான கம்ப்ளீட் ஆஃபீஸ் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸோடைய லொக்காலிட்டி, ஏரியா, லேண்ட்மார்க், பின்கோடு அது எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸ் இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட உங்களுடைய ஆஃபீஸ் இமெயில் அட்ரஸ் இல்லைனா நீங்கள் உங்களுடைய வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டே செலக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, பார்ட்னர்ஷிப்பு, ப்ரோப்ரைட்டர்ஷிப்பு. இதில் நான் வந்து ப்ரோப்ரைட்டர்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, அதாவது என்னென்னா நீங்கள் எந்த செக்டாரில் வேலை செய்கிறீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வர்டைசிங் ஆர் மீடியா, பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரியல் எஸ்டேட், கன்சியூமர் குட்ஸு, இன்சூரன்ஸு, ஐடி, மேனுஃபேக்சரிங் ஆர் இன்ஜினியரிங், ஃபார்மா, டெலிகாம், ட்ரேடிங், ட்ராவல் ஆர் டூரிசம், அதர்ஸு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய எந்த அட்ரஸில் டெலிவர் பண்ணணும் அது கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஷியல் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா இல்லைனா ஆஃபீஸ் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா அதை கேட்டிருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ரெசிடென்ஷியல் அட்ரஸில் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக செகண்டு உங்களுடைய கிரெடிட்
கிரெடிட் கார்டோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய எந்த இமெயிலில் சென்ட் பண்ணணும் அதை கேட்டிருக்காங்க. பர்சனல் இமெயிலில் சென்ட் பண்ணணுமா இல்லைனா ஆஃபீஸ் இமெயிலில் சென்ட் பண்ணணுமா அதை கேட்டிருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் பர்சனல் இமெயிலையே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பர்சனல் இமெயிலை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க கேஒய்சிக்காக. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்கான மொபைல் நம்பருக்கு, அதாவது என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா உங்களுடைய கிரெடிட் கார்டில் யூபிஐயை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆக்டிவேட் பண்ணணும்னா அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே டிக் பண்ணிக்கோங்க. யூபிஐயை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் அந்த மர்ச்சன்ட் கியூஆர் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா நிறைய கடையில் அந்த யூபிஐ கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தாராளமாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஜாயினிங் ஃபீ ஆஃப் 199 rupees இருக்குது. தென் ஆனுவல் ஃபீ ஆஃப் 199 rupees இருக்குது ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸு. ஆனால் ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு 100% கேஷ்பேக் கிடச்சிரும் ஆஃப் 200 rupees. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாக ஃபஸ்ட்டு 4 யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 rupees வந்து கேஷ்பேக் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டில் இந்த யூபிஐயை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன பெனிஃபிட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபீச்சரை ஆக்டிவேட் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டில் யூபிஐயை ஆக்டிவேட் பண்ணணும்னா அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து அதை டிக் பண்ணலை, எனக்கு வந்து அது வேணாம். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் நான் வந்து ஐ அக்ரி மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிரும். இதில் என்னென்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் வித்தின் 3 daysக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீடியோ கேவைசியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். வீடியோ கேவைசியை கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும். அதாவது என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும், இல்லைனா அப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீடியோ கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டை கையிலேயே வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இப்போது வீடியோ கேவைசியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அங்கே கனெக்ட் நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த கேமரா அண்டு மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க, இதில் அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க, இதுலேயுமே நீங்கள் அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய வீடியோ கேவைசிக்காக இவங்க ஒரு ஏஜென்ட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இதே மாதிரி இவங்களுடைய ஏஜென்ட்டு கூட ஒரு வீடியோ காலில் கனெக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய பேன் கார்டை ஷோ பண்ண சொல்லுவாங்க. தென் உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ கால் கேவைசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். தென் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மூலியமாக உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுலேயுமே குறிப்பாக உங்களுடைய ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆனதான் உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும், இல்லைனா அப்ரூவ் ஆகாது. கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஒரு 1 to 2 வீக்குள்ளேயே உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அட்ரஸில் டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடியறதுக்கு 1 to 2 வீக் ஆயிரும். 1 to 2 வீக்குள்ளேயே உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ண அட்ரஸ்லேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயுமே குறிப்பாக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மில்லியனியர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் எப்படி ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching this video.